இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பா ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஆச்சரியம்னா ஜனனிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரையும் கோயில்ல பார்த்துட்டோம். அப்படியா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? கர்ப்பப்பை இல்லைன்னு சொன்னாங்க. என்னதான் சக்தி உள்ள தெய்வமா இருந்தாலும் கர்ப்பப்பை இல்லாம குழந்தை கொடுக்குமா என்ன? துளசி, எனக்கு மெமரி லாஸ் ஆனப்போ ஒரு டாக்டர் கிட்ட போனோம்ல, அவங்களே தான் ஜனனிக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓ அப்படியா? அப்போ நாம போனப்போ ஜனனியும் அங்கதானே இருந்திருக்கணும். ஜனனி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது டிராவல் பண்ண டயர்ட். இருக்கட்டும். கஸ்தூரி அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? வேற குழந்தைய கொஞ்சணும். கண்டிப்பா நடக்கும்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அங்க போனா வேண்டுதல் நிறைவேறும்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. தேங்க்யூ. நடந்துடுமா மாமா? அது உண்மையாவே சக்தி உள்ள தெய்வமா? என்ன ரம்யா எப்படி கேட்ட? நானும் அமராவதி அங்க போய் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நிலாவே பிறந்தா இல்ல? கொஞ்ச நாள் தானே, அப்புறம் எல்லாம் தெரிஞ்சிட போகுது. என்ன தெரிஞ்சிடும்? இல்ல குழந்தை பிறக்குமான்னு. சித்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஜனனி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு அழகான குழந்தை பிறக்கும். உண்மையான மனசோட தான் சொல்றியா? துளசி எப்பவும் நல்ல மனசோட உண்மையதான் பேசுவா. அப்போ யார் இங்க பொய்யா பேசுறாங்கம்மா? நான் யாரையும் குறை சொல்லல, துளசி உண்மையை பேசுவான்னு சொன்னேன், அவ்வளவுதான். சரி சிவா, 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரி ஓகேம்மா, வா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடலாம். நீ போ, நான் வரேன். அப்போ குழந்தை கன்ஃபார்ம். என்ன பேர் வைக்கலாம்? காவேரி, குழந்தை பொறுக்கட்டும், அதுக்குள்ள என்ன அவசரம்? போங்க போங்க, எல்லாரும் போய் சாப்பிடுற வழியை பாருங்க. ஒருவேளை பிறக்கலனா மாத்திர வேண்டியதுதான். என்னத்தை மாத்தணும்? கோயிலையா? கோயிலையும் சாமியும் மாத்தி என்ன பண்றது? சிவாவோட பொண்டாட்டிய மாத்திர வேண்டியதுதான். ஷியோரா? அப்ப ரம்யா ரெடி. நான் மன்னிச்சு மாமாவை ஏத்துக்கிறேன். என்ன பண்றது, தாய் மாமா மகனாச்சே. வெக்கமா இல்ல? பேசாம போடி. அத்தை, இந்த குடும்பத்துக்காக வெக்கப்பட்டாலாம் ஆகுமா? என்ன அண்ணி இப்படி சொல்றீங்க? பிறந்ததுல இருந்தே சிவா மாமான்னு சொல்லி வளர்ந்தவ, இப்ப என்ன அண்ணி பண்ண முடியும்? ஆத்தா ரம்யா, நீ 3வது, 2வது இடத்துல துளசி இருக்கா. பாட்டி கிண்டல் பண்ணாதீங்க, ஜனனி பயங்கர போறாங்க. வக்கீல் கிட்ட சொல்லி டிவோர்ஸ வாங்கிட வேண்டியதுதான் போலயே. தெய்வம் என்ன நினைச்சிருக்கோம்? என்ன அர்த்தத்துல சொல்லிட்டு போறாங்க? உனக்கு புரியல? முந்திக்கோங்க, அண்ணனுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. உனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ உன் அடிவேர் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடின. உன்னை காப்பாத்த, உன் உயிரை காப்பாத்தவும் உன் கர்ப்பப்பையை நீக்க வேண்டியதா போயிடுச்சு.